வணக்கம். இன்றைய தேவனுடைய வார்த்தைகள் மத்தேயு 5 அதிகாரம் 3வது வசனம் என்ன சொல்கிறது என்றால், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்களுக்கு பரலோக ராஜ்யம் உள்ளது. அப்போ அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா 5வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, அதாவது சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். Blessed are the meek, they shall inherit the earth. பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள். ஒன்று சொல்லுகிறது ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இன்னொரு வசனம் கூறுகிறது சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இந்த 2 வசனத்துலேருந்து என்ன தெரியுதுன்னா, அது லைன் குறைவு தான், ஆனால் விஷயம் நிறைய. ஒரு மனிதன் என்னதான் பெரிய லெவலில் பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஹை போஸ்டில் இருந்தாலும் சரி, பெரிய பதவியில் இருக்கும், பொதுவாகவே ஒரு மனிதனுக்கு பணம் வந்தாலோ பதவி வந்தாலோ கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படும். குணாதிசயங்களில் நல்ல குணமாக இருப்பாங்க மாறிடுவாங்க. அது மனுஷனுக்கு ஏற்க அதிகாரங்கள் வரும். ஒரு மனிதனுக்கு அதிகாரத்தை கொடுத்து பார்த்தா தான் தெரியும் அவன் எப்பேற்பட்டவன். சில சமயத்தில் தெரிஞ்சுக்கலாம், இந்த உலகத்தில் உள்ளது. அது மாதிரி நாம் இந்த உலகத்தில் எவ்வளவோ கஷ்டப்பட்டு முன்னேறி இருப்போம். இல்லை ஏற்கனவே தாய் தந்தையர்கள் வைச்ச சொத்தை வச்சு நம்ம சந்தோஷமாக இருக்கலாம், இல்லை ஒரு நல்ல பதவி கிடைச்சிருக்கலாம். அப்போது நம்முடைய குணங்கள் ஆண்டவர் தேவன் சொல்லுகிறார், ஜீசஸ் சொல்லுகிறாரு மத்தேயு 5 அதில் 3:5 ஆவியில் குணம் உள்ளவர், ஆவியில் எளிமை உள்ளவர்கள். அப்படின்னா என்னென்னா கம்பிள்னஸ், பணிவு ஒரு மனிதனுக்கு இருக்கணும்னு சொல்லுகிறார். அதுதான் ஆவியில் எளிமை உள்ளார்கள். கம்பிள்னஸ் தேவை. அவங்க தான் பரலோக ராஜ்யத்தை முடிக்கிறார். அப்போ நம்ம என்னதான் அந்த உலகத்தில் சர்ச்சைக்கு போனாலும் சரி, ஆண்டவர் வணங்கினாலும் சரி, எத்தனை தடவை வணங்கினாலும், எப்படி இருந்தாலும் ஹம்பிள்னஸ் வேணும், பணிவு வேணும். இல்லாட்டா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய பரலோக ராஜ்யம் கிடைக்காது. இதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். சிறிய லைனு, பெரிய விஷயம். நீங்கள் படாத பாடுபடுவீங்க வாழ்க்கையில். ஜீசஸ்ன்னு சொல்லுவீங்க. ஆமாம், பைபிள்லாம் நல்லா படிப்பீங்க, சர்ச்சுக்கெல்லாம் போவீங்க, எல்லாம் செய்வீங்க. ஆனால் பணிவு இருக்காது, ஹம்பிள்னஸ் இருக்காது. அப்படி இல்லைன்னு வச்சுங்க, அவர் என்ன சொல்லுகிறார் ஜீசஸ்? பரலோக ராஜ்யம் எளிமை உள்ளவர்களை தான் உண்டுன்னு சொல்லுகிறார். ஆவியில் எளிமை உள்ளவர்கள். Blessed are the poor in spirit, there is the kingdom of heaven அப்படின்னு சொல்லுவார். அப்போது பரலோக ராஜ்யம் அவர்களுக்கு தான் உண்டுன்னு சொல்லுவார். அப்போ நம்ம என்னதான் இவ்வளவுதான் இருந்தாலும், உயர்ந்த நிலையில் இருந்தாலும், எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் பணிவு இது வேணும், கம்பிள்னஸ் வேணும், பணிவு வேணும். இல்லாட்டா பரலோக ராஜ்யம் நமக்கு சந்தேகம் தான். நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது, அதை சொல்லுங்க. அடுத்த ஒரு வசனத்தை என்ன சொல்லுறாரு? சாந்த குணம் உள்ளவர்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் சொல்லுது. அப்படின்னா என்ன? சாந்த குணம் சாந்தமாக இருக்கணும்யா, பணிவு இருக்கணும், சாந்தமாக இருக்கணும். அவங்க தான் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அப்படின்னா என்ன? நம்முடைய வாழ்க்கையில் பூமியில் வாழும் போதும் சரி, லோகத்தில் போதும் சரி, நமக்கு நல்லது நடக்கும். ஏன்னா நம்முடைய குணம் சாந்த குணம். நல்லதே நடக்கும். எவ்வளோ துயரம் வந்தாலும் நல்லது நடக்கும். ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஒரு பெரிய பண்ணையார் இருந்தார் ஒரு கிராமத்தில். அவர் அந்த பண்ணையார் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாந்தமாக இருப்பார். அவர்கிட்ட நிறைய சொத்து இருக்குது, எவ்வளவோ பணம் இருக்குது, சாந்தமாக தான் இருப்பார். அவருக்கு வேலை பார்க்கக்கூடியவங்க, வேலைக்காரங்க அத்தனை பேர் சர்வண்டும், ஐயா நாங்கள் தாயே ரொம்ப பணிவாக இருக்கணும், சாந்த குணமாக இருக்கணும், என்னையா நீர் ரொம்ப பணிவாகவும் இருக்கீங்க, சாந்த குணமாகவும் இருக்கீங்களே சொல்லி அவங்களே
சர்வன்ஸே ரொம்ப மெச்சுவாங்க. அவர் ஆமப்பா வசனம் சொல்லுகிறது, சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள் என்று. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் வாக்கியவான்கள் அவர்களுக்குத்தான் பரலோக ராஜ்யம் என்று சொல்கிறதுப்பா. நான் வசனத்தை படித்தவன் அதுபோல் நடப்பவன் என்று பண்ணையார் சொன்னார். அவங்க வேலைக்காரங்க அப்படியா ஐயா, நாங்களும் இப்போ புரிஞ்சுக்கிட்டு நாங்களும் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுவோம்னு. ஒரு சில வருடங்கள் கழித்து மழை வந்தது. இவருடைய பண்ணையார் வீடு பள்ளத்தில் இருக்கு. எல்லா தண்ணியும் பண்ணையார் வீட்டுக்கே வந்துட்டு. அந்த சமயத்தில் தீயணைக்கப்பட அங்கே யாரும் வர முடியாது, நிலம் அப்படி எல்லா பக்கமும். ஆனால் அங்கே உள்ள ஊர் அத்தனை பேர்களும் அவர் வீட்டு வந்த தண்ணியெல்லாம் எடுத்து அவரை காப்பாற்றினார்கள். பாருங்க, இதிலிருந்து என்ன தெரியுது? காப்பாற்றி அவரை சிரிக்க வைத்தார்கள். அதுதான் அந்த பண்ணையார் என்னது வசனம் பிரகாரம் நடத்தார். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். பார்த்தீங்களா, இவ்வளவு சந்தோஷமா ஆக்கிட்டார்கள். ஆகையினால் இந்த வசனத்தைப்படி நாம் பணிவாகும், ஆவியில் எளிமை பணிவாகவும் இருக்க வேண்டும், சாந்த குணமும் இருந்தால் நாம் பரலோக ராஜ்யம் நமக்குது, பூமியும் சுதந்திரித்துக் கொள்வோம். இத்துடன் முடிக்கின்றேன். வணக்கம்.